வணக்கம், வெல்கம் டு மாயன் சேனல். நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கொஸ்டின் கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. டூப்ளெக்ஸ் ஹவுஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் அக்னி மூலை கிச்சன், ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்னி மூலை டாய்லெட் வைக்கலாமா? ஓகே சார், நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. அதாவது டூப்ளெக்ஸ் ஹவுஸ்னால் ஒரே கீழேயும் மேலேயும் ஒரே வீடு தான், ஒரே ஃபேமிலி இருக்கிற மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்குறாங்க. அதே கார்னரில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டாய்லெட் வச்சுருக்காங்க. இது சரியான்னு கேட்டிருக்காங்க. சார், ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குங்க, டாய்லெட் அக்னி மூலையில் வர்றது தவறு கிடையாது, சரிங்களா? இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கிங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வாஸ்து பார்க்குறவங்க, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்னி மூலையில் வந்தால் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அக்னி மூலையில் டாய்லெட் வர்றது ஒன்றும் பெரிய தவறுலாம் கிடையாது. இந்த வீடு ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தவறு கிடையாது. இதை கூலாக விட்டுட்டு வேறு வேலையை போய் பாருங்கள். நல்ல விஷயம் பண்ணுறது, என்ன வேலை செய்யணுமோ அந்த விஷயத்தை போய் கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஒன்றும் விஷயம் கிடையாது. புதுசாக கட்ட போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக கட்ட போகிறேன், இப்போ தான் நான் பிளான் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா அக்னி மூலையில் டாய்லெட் போடாதீங்க. அப்போ தப்பா அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். அப்போ ஏன் போடக்கூடாதுன்றீங்க, புதுசாக கட்டும்போது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலையில் டாய்லெட் வர்றது ஒன்றும் தவறு கிடையாது, மேஜர் ஃபால்ட் அது கிடையாது, புரிஞ்சுக்குங்க. இப்போ கீழே கிச்சன் வச்சுருக்கீங்க. அந்த கிச்சன் இப்போ நீங்கள் பொதுவாக வந்து எப்போ ஒரு பிளான் போடும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற டாய்லெட்டும் மேலே இருக்கிற டாய்லெட்டும் ஒரே பார்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே போடணும். அப்படி போடுறது தான் 100% கரெக்டான வாஸ்து. இப்போ நீங்கள் வாயுமொழியில் கார்னரில் ஒரு டாய்லெட் போடுறீங்கன்னா அதுக்கு மேலேயும் அந்த டாய்லெட்டுக்கு மேலே தான் டாய்லெட் வரணும். டெக்னிக்கலாகவும் அதுதான் கரெக்டாக இருக்கும், வாஸ்துப்படியும் ஓரளவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் டாய்லெட்டுக்கு மேலே டாய்லெட் போடும்போது ஒருவேளை அந்த டாய்லெட்லேருந்து ஏதோ லீக்கேஜ் ஏதோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வருதுன்னா அப்போ அந்த அதுக்கு கீழே டாய்லெட் தான் இருக்கும், இஷ்யூ கிடையாது. ஒருவேளை அந்த நீங்கள் மேலே போகிற டாய்லெட்டுக்கு கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, இல்லை ஒரு கிச்சன் இருக்குது, டெக்னிக்கலாக எதனா ஒரு ஃபால்ட் வருது, ஒரு லீக்கேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டாய்லெட் பொறுத்த வரைக்கும் சங்கன் போட்டு பண்ணால் கூட ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால, ஏதோ ஒரு பைப்லைனோட டேமேஜ்னால, ஏதோ ஒரு இஷ்யூனால கண்டிப்பாக பிற்காலத்தில் வந்து அந்த இடத்துல லீக்கேஜ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாட்டர் லைனே லீக்கேஜ் ஆனால் கூட அது எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலை கொடுக்கும்? டாய்லெட்லேருந்து தான் தண்ணி வருதுன்ற ஃபீலிங்கை தான் கொடுக்கும். அது ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்காக தான் போடாதீங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இப்போ கீழே கிச்சன் இருக்குது, மேலே டாய்லெட் இருக்குது, நீங்கள் எல்லாமே காங்கிரீட்டில் தான் கட்டியிருக்கிறீங்க, எல்லாம் மேசன் ஒர்க்கு சிமெண்ட்டு செங்கலில் தான் கட்டியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் மேலே டாய்லெட் யூஸ் பண்ணும்போது, தண்ணி ஊற்றும்போது கண்டிப்பாக கீழே உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேலே இருக்கிற ஃப்ளோரில் என்ன பண்ணுறாங்கன்றது இங்கே கீழே ஃபீல் ஆகும். அது உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கீழே நம்ம சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மேலே இருக்க டாய்லெட் ரூமில் வந்து டாய்லெட் போய்கிட்டு இருக்காங்க, இப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். அது இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே இல்லைனா கூட ஃப்யூச்சரில் ஒரு மாதிரி டிப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். இது வந்து அமைப்பு ரீதியான பலன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அமைப்பு ரீதியாக அக்னி மூலையில் வர்றதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து நல்லா ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, திடீர்னு யாரோடய ஒரு சின்ன சண்டை வருது, இல்லை உங்களை பற்றி குறை சொல்லிடுறாங்க, நீங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு அது சொன்ன உடனே நீங்கள் ஒரு மாதிரி டீக்ரேட் ஆகுறீங்களா, ஒரு மாதிரி டல் ஆகிடுறீங்கள. அப்போ அதுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதில்ல, நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மளை குறை சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி டல் ஆகிடுறோம்ல. அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இது. இப்போ நீங்கள் டாய்லெட் மேலே யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் சமைக்கிறவங்களுக்கு, மேலே வந்து டாய்லெட் இருக்குது கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், வெளியில் பைப் லைன் அதெல்லாம் எங்கே இறக்கிருக்கீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் கிச்சனோட ஃப்ரண்ட்டில் இப்போ நீங்கள் அக்னி மூலையில் வச்சுருக்கீங்க கிச்சன், அப்போனா ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வச்சுருப்பீங்க, கரெக்டுங்களா? ஒருவேளை பைப் லைனை ஈஸ்ட் சைட்லேயே இறக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கார்னரில், அப்போ என்ன ஆகும்? அந்த வெண்ட் பைப் விட்டுருப்பீங்க, அது வழியாக உங்களுக்கு அந்த இப்போ வெண்ட் பைப் வழியாக என்ன வரும்? கேஸ் ஸ்மெல் நாற்றம் தான் வரும், சரிங்களா? அது வந்து அந்த மேலே இருக்கிற காற்றுல அடித்து திருப்பியும் அந்த விண்டோ எந்த பக்கம் ஓப்பன் இருக்கோ அதுக்குள்ளே தான் நுழைய ட்ரை பண்ணோம். அப்போ அந்த பக்கம் வைக்கும்போது இந்த நெகட்டிவ் பிராணனை கிச்சனுக்குள்ளே கொண்டு வரும். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும், சொல்லும்போது புரியாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கும். இந்த டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும்,
அந்த வெண்ட் பைப்லேருந்து வர அந்த பேட் ஸ்மெல் வந்து மேலேயே நீங்கள் மொட்டை மாடியில் விட்டுருந்தா கூட அது காற்றுல அடிச்சுக்கிட்டு எந்த பக்கம் ஓப்பன் இருக்கோ அந்த பக்கம் நுழைய தான் ட்ரை பண்ணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த கிச்சனோட விண்டோ வழியாக வரும். இந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்குமே தவிர, இந்த கார்னரில் போடுற மாதிரி இப்போ அக்னி மூலையில் போட்டால் அக்னிங்கிறது நெருப்பு, அதில் நீங்கள் டாய்லெட் வச்சிங்கன்னா பெரிய ஆபத்தை கொடுக்கும். அந்த ஆங்கிளில் நான் சொல்லலை. அந்த ஆங்கிளில் நம்புறது தான் நம்பிக்கைங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காது. அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு மனதளவில் வந்து ஃப்யூச்சரில் பாதிப்பை கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் மைண்டில் நினைக்க அது தவறாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இது கொஞ்சம் பார்த்து கவனித்து பண்ணியிருக்கலாமே, நம்ம கிச்சன் சமைக்கிறதுக்கு மேலேயே அதாவது கீழே வந்து சமைக்கிறோம், மேலே அசிங்கம் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு உங்கள் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் எதனா ஒரு மைண்டுக்குள்ளே நெகட்டிவாக யோசிக்கிட்டே இருக்கிறதுனால தானே நம்ம லைஃப்பில் வந்து தவறுதலாக நடக்கிற விஷயங்கள் நடக்குது. அதனால் அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. கீழேயும் மேலேயும் டாய்லெட் ஒன்றா வர மாதிரி பிளான் போடுறதோட அருமையாக தானேங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. பிளான் போடும்போது அதெல்லாம் கவனித்து பண்ணுங்கள். கீழே டாய்லெட் போட்டால் மேலேயும் டாய்லெட் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா டாய்லெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா டாய்லெட்டு தவறான இடத்துல இருந்தால் தான் ஒரு வீட்டில் வாஸ்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். டாய்லெட் செப்டிக் டேங்க் தவறுதலான இடத்துல இருக்கும்போது தான் ரொம்ப பாதிப்புகளை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால் டாய்லெட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரும் வேணுன்ட்டு போட மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நிறைய பிளான்ஸ் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப குறுகலான இடம் இருக்கும், வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே கொண்டு போவாங்க. எனக்கு தெரியும். டாய்லெட் வேறு வழியே இல்லாமல், அந்த இடம் இல்லாமல் எனக்கு இன்னொரு செகண்டரி டாய்லெட் வேணும், இப்படி வந்தால் தான் மற்ற ரூம்லாம் கரெக்டாக வருதுன்ற சுச்சுவேஷனில் தான் இப்படி போட்டிருப்பீங்க. எனக்கு புரியுது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கிச்சனுக்கு மேலே போடுறது, பூஜை ரூமுக்கு மேலே போடுற மாதிரி வர அமைப்புகள், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? நன்றி, வணக்கம்.